நாளைக்கு அடிக்கல் நாட்டு விழா செய்யப்பட இருக்கின்ற மண்டத்தீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலேயே நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். அப்போ அந்த மைதானத்துக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நாளை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அப்போ அந்த வேலையோடு இது சாதாரணமாக மைதானம் மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற, அது மாத்திரமல்ல அவைகளை மேலும் மெருகூட்டுகின்ற ஒரு நவீனமான ஒரு விளையாட்டு திடலாகவே இந்த விளையாட்டு திடல் அமையப் போகின்றது. அப்போ அந்த விளையாட்டு திடல் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு இந்தியா. அப்போ அந்த இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இவ்வாறான இடங்களில் ஒரு விளையாட்டு மைதானம், கிரிக்கெட் மைதானம் என்று உருவாக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு செல்வதை விட மிகவும் குறுகிய தூரத்தில் தான் எங்களுடைய இந்த விளையாட்டு திடல் அமையப் போகின்றது. அதனால் எதிர்வரும் காலங்கள் இது ஒரு சர்வதேச தரம் வாய்ந்தது மாத்திரமல்ல, மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு மைதானமாக, விளையாட்டு திடலாக மாறப்போகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த கிரிக்கெட் மைதானம் மாத்திரமல்ல, சுற்றுச்சூழல் அமைந்திருக்கின்ற ஏனைய விளையாட்டுத்துறை அனைத்தையும் உள்ளடக்கியதாகவே இந்த விளையாட்டு மைதானம் அமையப்போகின்றது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாளைக்கு எங்களுடைய ஜனாதிபதி தலைமையின் கீழ் நடைபெற இருக்கின்றது. அதற்கு மண்டத்தீவில் வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். அனைவரும் வாருங்கள், இந்த நல்ல காரியத்தில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள். අපි අද මේ යාපනයට ආවේ. අපි හෙට යාපනයේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය විවෘත කරන ආරම්භ කිරීමට මුල්ගලා තියෙන වැඩසටහන අපි අද මෙතනට ආවේ පොඩ්ඩක් බලන්න වැඩ කටයුතු. අපි හෙට යාපනයේ ඓතිහාසික ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයට ජනාධිපතිතුමා අතින් මුල්ගල් තියෙන වැඩේ කරනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා ඉතා කෙටි කාලයකින් මේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය යාපනයේ නගරයේ ඉදිකල්ලා විශේෂයෙන් මේ ප්‍රදේශයේ සංවර්ධනයට දායක වෙන සැලැස්මේ කොටසක් විදියට ඒ වැඩේ ඉවර කරන්න ඉතා කිටි කාලයකින් ප්‍රදේශීය ජනතාවට සහ ක්‍රීඩකීන්ට මේකේ අවස්ථාව උපරිම අරන් දෙන්න.
நாளைக்கு அடிக்கல் நாட்டு விழா செய்யப்பட இருக்கின்ற மண்டத்தீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலேயே நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். அப்போ அந்த மைதானத்துக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நாளை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அப்போ அந்த வேலையோடு இது சாதாரணமாக மைதானம் மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற, அது மாத்திரமல்ல அவைகளை மேலும் மெருகூட்டுகின்ற ஒரு நவீனமான ஒரு விளையாட்டு திடலாகவே இந்த விளையாட்டு திடல் அமையப் போகின்றது. அப்போ அந்த விளையாட்டு திடல் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு இந்தியா. அப்போ அந்த இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இவ்வாறான இடங்களில் ஒரு விளையாட்டு மைதானம், கிரிக்கெட் மைதானம் என்று உருவாக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு செல்வதை விட மிகவும் குறுகிய தூரத்தில் தான் எங்களுடைய இந்த விளையாட்டு திடல் அமையப் போகின்றது. அதனால் எதிர்வரும் காலங்கள் இது ஒரு சர்வதேச தரம் வாய்ந்தது மாத்திரமல்ல, மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு மைதானமாக, விளையாட்டு திடலாக மாறப்போகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த கிரிக்கெட் மைதானம் மாத்திரமல்ல, இதோடு சுற்றுச்சூழல் அமைந்திருக்கின்ற ஏனைய விளையாட்டுத்துறை அனைத்தையும் உள்ளடக்கியதாகவே இந்த விளையாட்டு மைதானம் அமையப்போகின்றது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாளைக்கு எங்களுடைய ஜனாதிபதி தலைமையின் கீழ் நடைபெற இருக்கின்றது. அதற்கு மண்டத்தீவில் வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். அனைவரும் வாருங்கள், இந்த நல்ல காரியத்தில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள். අපි අද මේ යාපනයට ආවේ අපි හෙට යාපනයේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය විවෘත කරන ආරම්භ කිරීමට මුල්ගලා තියෙන වැඩසටහන අපි අද මෙතනට ආවේ පොඩ්ඩක් බලන්න වැඩ කටයුතු. අපි හෙට යාපනයේ ඓතිහාසික ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයට ජනාධිපතිතුමා අතින් මුල්ගල් තියෙන වැඩේ කරනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා ඉතා කෙටි කාලයකින් මේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය යාපනයේ නගරයේ ඉදිකල්ලා විශේෂයෙන් මේ ප්‍රදේශයේ සංවර්ධනයට දායක වෙන සැලැස්මේ කොටසක් විදියට ඒ වැඩේ ඉවර කරන්න ඉතා කිටි කාලයකින් ප්‍රදේශයේ ජනතාවට සහ ක්‍රීඩකීන්ට මේකේ අවස්ථාව උපරිම අරන් දෙන්න.